ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேண்ட்ரஃபுக்குள்ள சொல்யூஷனாக தான் நான் வந்திருக்கேன். அது பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். டேண்ட்ரஃப் எப்படி வருதுன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் க்ளீனாக இல்லைனா தான் எப்போவுமே வரும். அது ஸ்கேல்ப் க்ளீனாக இல்லைன்னா எப்படின்னா, ரொம்ப ட்ரை ஸ்கேல்பாக இருந்தாலும் வரும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தாலும் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ பழைய காலத்தில் மாதிரிலாம் இல்லை, நம்ம வந்து ஓடுற தண்ணிலெலாம் வந்து குளிச்சுட்டு இருக்கிறது இல்லை. எப்படி வீட்டில் நார்மல் வாட்டரில் அந்த மாதிரி தலையில் ஊற்றி அந்த மாதிரி குளிக்கிறது. அதனால வந்து நம்ம இப்போது எப்படி ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் இப்போ எல்லோரும் போகும்போதுல தலையில் வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து தலையில் உட்காந்து தான் அது டேண்ட்ரஃபாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக அப்படி இருக்காது. ஆனால் அது இப்போ பாசிபிள் இல்லை. அதனால தான் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வருது. ஓகே, அதுக்கு ஒரு சில நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேற ஒரு சொல்யூஷனாக தான் நம்ம வந்திருக்கேன். அதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த கெட்டோஸ்டார் ஆன்டி டேண்ட்ரஃப் லோஷன். இது லோஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நான் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணேன். ஓகே, தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலி இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அப்படின்னா வீக்லி வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி 4 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மந்தில் நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப்பு நல்லாவே டேண்ட்ரஃப் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சி. ஓகே, இதோட ரிவ்யூ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் இதோட ரேட் சொல்லிடுறேன். இது வந்து 250 ருபீஸ் வருது. 50 ml தான் கொடுத்துருக்காங்க. பின்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதில் யூஸ் பண்ணுற மெத்தட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வெட் ஹேரில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இந்த லோஷனை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி முடிச்சுருங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 4 வீக்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி 2 வைஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வெட் ஹேரில் தான் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து இல்லை வார்ம் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வார்ம் வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு அது ஓகே படலை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஹேர் ஃபால் வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ண வச்சு நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் தான் சொல்லுவாங்க. அதனால் நான் நார்மல் வாட்டரில் தான் யூஸ் பண்ணேன். அது உங்களோட விஷ் தான். அவரோட சொல்லும்போது இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு நல்லா தோணுச்சு. அதனால தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி இந்த டேண்ட்ரஃப் போய் முடித்தோடனே எனக்கு வந்து ஹேர் ஃபாலுமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹேர் க்ரோத்தும் வரும். ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது வந்து அதுவும் இல்லை, இது சொல்லி ஆகணும். இந்த ப்ராடக்ட் வந்து மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஓகே, பாய்.